நீங்க உங்களோட ஜமாத்துல சிஸ்டம் கட்டுப்பாடு அதெல்லாம் நீங்க வச்சுக்கோங்க, அது உங்களோட உள்ளது. இங்க சப்ஜெக்ட் அதில் நாங்க என்ன பேசுறோம்னா, இலங்கையில அல்லது இந்தியாவில் இந்த தக்லீத் என்ற விஷயத்தை உடைச்சா தான் இந்த வழிகாடு சம்பந்தமா நம்ம விளங்கப்படுத்தலாம். விவாதத்துக்கு ஒரு பர்பஸ் இருக்கு, அந்த நோக்கத்தோடு தான் நம்ம பேசுறோம். இதனால என்ன சொன்னோம்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு பிஜே கேட்டோம். பிஜே சார்ந்தா மற்ற உலமா கழிக்கிறாங்க ஒரு சிலர் தவிர என்பது எங்களுக்கு தெரியும், சரியா? அதை பத்தி நினைப்ப கேட்டோம். அதை என்ன செய்யல நீங்க அதுல முடிச்சிருங்க பேச விடுங்க. அது ஃபர்ஸ்ட். அதுல நீங்க என்ன சொன்னீங்கன்னா, நாம தான் தீர்மானிப்போம், நம்ம இலாக்கா செக்ஷன் அந்த என்னெல்லாம் சொன்னீங்க, சரி விடுங்க. இப்போ என்ன கேட்கிறோம்னா, இலங்கையில ஒரு இந்த மாதிரி இல்லை அந்த மாதிரி இல்லையான்னு சொல்லி தனியா பேசக்கூடிய லெவல்ல நம்ம தக்லீதே இல்லை. இந்த ஜமாத் வந்து ஆய்வு செய்து தான் பின்பற்றுகிறது. எல்லாரும் தனித்தனியா ஆய்வு என்று பேசுறவங்கள தாங்கன்றோம், விளங்கிட்டா? அது இந்திய உலமாக்கள் இல்லாம அதை நீங்க நிரூபிச்சு காட்டுங்க அவங்களுக்கு அப்படின்றோம். அதுக்குரிய சந்தர்ப்பத்தை தாங்கன்றோம். அதே நீங்க என்ன செய்றீங்கல்ல, அதே ஏழாண்டு அது நம்ம தான் தீர்மானிப்போன்றீங்க. அப்படின்னா ஏன் அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கு? ரெண்டு பேர் அங்கிருந்து வந்து மிக்கிறாங்க, அழகா அவங்களால ஏன் ஏற்றுக்கொள்ள, ரைட் ஓகே அப்படி ஒன்று செய்வோம் ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கு. நாங்க கேட்கறது என்ன தெரியுமா, இதுல வேற நோக்கமெல்லாம் எதுவும் இல்லை. உங்களை வந்து யார் உலமாக்களுக்கு பேச தெரியாத சப்ஜெக்டோ ஹக்கு யாரால வெளிப்படான்றல. எங்கட பின்னணி என்னன்னு சொன்னா, தக்லீத் என்பது இங்க நடக்கிறது. அந்த தக்லீத் அடிப்படையில் தான் ஆய்வு பரிமாற்றப்படுகிறது. இஜ்திஹாத் என்ற ஒரு தோற்றம் தான் அன்னைக்கு இருக்குது, மற்றபடி இல்லை ஒரு சிலரை தவிர என்பது நமது நிலைப்பாடு. இதனால நாங்க என்ன சொல்றோம்னு சொன்னால், எங்களுக்கு இலங்கை உலமாக்களை தாங்கன்றோம். நீங்க என்ன சரி உங்களோட ஜமாத் சிஸ்டம் சொல்லுங்க, உங்களோட ஜமாத் சிஸ்டம் ஓகே, நீங்க தவா சேர்த்துக்கு அதை வச்சுக்கோங்க. ஆனா விவாதம் என்று வரக்குள்ள ரெண்டு பேருக்கு பங்கு இருக்கு அதுல. அதனாலதான் நாங்க எஸ்எல்டிஜே கேட்கிறோம். எஸ்எல்டிஜே உலமாக்கள் மட்டும் கலந்து கொள்ளக்கூடிய அங்க நீங்க போடுங்க. நீங்க சொல்றீங்களே உறுப்பினர் ஆரம்ப உறுப்பினர் அதையும் போடுங்க, அதுல யாரையும் ஆரம்ப உறுப்பினரே போடுங்க. இங்கேயும் கேட்டோம், இலங்கை நீங்க சொல்றீங்களே இன்னார் தாண்டி இங்கே உள்ள லிஸ்டையும் கேட்டோம், அது தனியா கேட்டோம். இந்தியானா இந்தியால உலமாக்கள் பேசட்டும் எங்களோட, பிஜே இன்க்ளூடிங் பிஜேன்னு சொன்னோம். எதுக்கு பயன் சொல்லல, அவரை கேட்டோம். இல்ல அது ஓகே, அது வராது தறி வராண்டா ஓகே விட்டுருங்க, இலங்கை உலமாக்களை தாங்கன்னு சொல்றோம். அதுக்கு நீங்க வேற காரணங்கள் சொல்றீங்க. இது கடைசியா நாங்க இவ்வளவு சொன்ன ரிக்வெஸ்ட்ல கடைசியாவது ஏத்துக்கலுங்க. அதெல்லாம் அங்க பேசுறேன், சரியா? நான் தக்லீத் மக்களுக்கு மத்திய இப்ப சொல்றோம். நீங்க எந்த ஒரு ஆய்வாளரை கூட்டு வருவதாக சொல்றீங்களே, அந்த ஆய்வாளர் முஜாஹிதாக கூட இருக்கலாம், கூட்டு வாங்க. ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் ஆகிய நமது ஜமாத் நம்ம தனித்து விவாதிப்பதற்கு நம்ம தயாராக இருக்கிறோம். இதுக்கு தமிழ்நாட்டு அறிஞரும் தேவையில்லை, பிஜேயும் தேவையில்லை, யாரும் தேவையில்லை. நம்ம விவாதிப்போம். நம்ம ஒரு ஜமாத்தாக இயங்குகிறோம். நம்முடைய தலைமை பீடம் அங்கே இருக்கின்றது, இலங்கையுடைய மண்டலமாக இங்கு நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அப்ப அது நம்ம தமிழ்நாட்டில் இருந்தோம் என்று சொன்னா, தமிழ்நாட்டில் ஒரு மாவட்டத்துடைய பேர் நம்ம வச்சிருப்போம். தூத்துக்குடினா தூத்துக்குடி மாவட்டம் வச்சிருப்போம். தமிழ்நாடு தொகுதிமா தூத்துக்குடி மாவட்டம் வச்சிருக்கிறோம். நம்ம இங்க இலங்கையில தனி நாட்டில் நம்ம தவா பிரச்சாரம் செய்வதனால எஸ்எல்டிஜே ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் வச்சிருக்கிறோம். நம்ம ஒரு ஆய்வு செய்து முடிவெடுத்து வெளியிடுகிற நேரத்தில் ஒரு ஜமாத்தாக நம்ம செயல்படுகின்ற காரணத்தினால் டிஎன்டிஜே உடைய பேரை நம்ம வெளியிடுவோம்.